இப்போ ஊர் ஊராக போய்ட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போய் பையில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க, அல்லது ஸ்கூட்டியில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க, டெம்பிளில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணது ஓகே. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இப்படியே காலம் ஓடாது. ஒரு காலத்தில் நம்ம மாறணும். எப்படி மாறும்? இன்றைக்கி தெருவாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம உழைப்பு குறையணும், நம்மளோட வருமானம் கூடணும். உழைப்பே இருக்கக்கூடாது, ஆனால் வருமானம் வரணும். ஏன்னா நம்ம சம்பாதிச்ச பணம் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம உருவாக்குன ஆர்கனைசேஷன், கட்டிடம், நம்ம உருவாக்குன அந்த கம்பெனி, நம்ம உருவாக்குன அந்த தொழில், அது தன்னால் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். போதுமான அளவு பணம் பண்ணணும். போதுமான அளவு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தொழில் உருவாக்கணும். அதில் நிறைய பேர் வேலை பார்க்கணும். அந்த நம்பிக்கையான ஆட்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு படிக்கணும். நம்ம பணம் சேமிச்சு வைக்கணும். அந்த பணம் பண்ணணும். சேமித்த பணத்தை எடுத்து செலவழிச்சுன்னா ஒரு நாள் காலி ஆகி போயிடும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் படிக்கணும். ஏன் அந்த பணத்தை கொண்டு எங்கேயாவது கொடுத்து வேற ஒன்றாவது ஓடி போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சுக்காது. சரி, நான் சேஃபாக பேங்கில் வைக்கணும். பேங்கில் வச்சா பணம் ஏறாது, அப்படி இருக்கும். அது காலியாகிட்டு தான் இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் வேலை இல்லாட்டினாலும் பணம் வருமா அப்படின்னு பாருங்கள். அந்த கேள்விக்கு பதில் எஸ் அப்படின்னா நீங்கள் கரெக்டான பதில போகிறீங்க. அது மாதிரி நீங்கள் சேமித்து வச்ச பணம் அது மூலமாக பணம் வரணும். பணம் குறையக்கூடாது. நம்ம பணம் அப்படி இருக்கணும். பட் அதுலேருந்து பணம் வரணும். கிடைக்க பணத்தை வச்சுட்டு வாழ்க்கை வாழணும். இல்லாட்டா செமையாக சம்பாதிக்கணும், சேமித்து வைக்கணும்.